சுஜாதாவின் வித்தியாசமான புத்தாண்டு தீர்மானங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் வெளிவந்த வருடம் 2005. சிங்கப்பூர் வானொலியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மூத்த நண்பர் ஒருவர் ஓய்வு பெறுவதற்கு சில நாட்கள் முன் அந்த நிலையத்தின் ஆர்கைவ்ஸை குறிப்பிட்ட ஒரு நேர்காணலை தேடி அலசிய போது நிலையத்தின் சார்பாக அவர் சுஜாதாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய விவரங்கள் இருந்ததை பார்த்து குழு அன்பர்களுடன் பகிருமாறு எங்களுக்கு அனுப்பியதற்கு அவருக்கு முதற்கண் நன்றி. நண்பர் 2004 வருட இறுதியில் சுஜாதாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரேடியோ சிங்கப்பூரா, தற்போது இதன் பெயர் மாறிவிட்டது மட்டுமல்லாமல் 11 FM சேனல்கள் வந்துவிட்டன என்றும் அறிவிக்கிறார். ரேடியோ சிங்கப்பூராவின் நேயர்களுக்காக புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறும்படி வேண்ட சுஜாதா இது போன்ற புத்தாண்டு வாழ்த்துகள் கூறுவதெல்லாம் தான் பொதுவாக செய்வதில்லை என்று நாசூக்காக அதை மறுத்துள்ளார். ஆனாலும் விடாத அவர் சுஜாதாவை சம்பிரதாயமான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மட்டும் கூறாமல் சிங்கப்பூரில் உள்ள தமிழ் நேயர்கள் மற்றும் வாசகர்களுக்கு சுஜாதா புத்தாண்டுக்கு ஏதாவது புதுமையாக கூறும்படி வேண்டி கேட்க சுஜாதா அந்த நண்பரிடம் நீங்கள் தமிழ் புத்தகங்கள் படிப்பதுண்டா என்று கேட்டுள்ளார். அதற்கு நண்பர், உங்களுடைய எந்த ஒரு படைப்பையும் படிக்காமல் விட்டதில்லை. உங்கள் எழுத்துக்களை தவிர எனக்கு ராக்கி ரங்கராஜன், பாலகுமாரன் போன்றோரின் படைப்புகள் மிகவும் பிடிக்கும் என்று கூற சுஜாதா, என் கதைகளை விடுங்கள், ராக்கி ரங்கராஜன் எழுதி நீங்கள் படித்தவற்றில் உங்களுக்கு பிடித்தவற்றை கூற முடியுமா என்று கேட்க நண்பர் ராக்கி ரங்கராஜன் எழுதிய படகு வீடு, புரொஃபசர் மித்ரா, கையில்லாத பொம்மை போன்ற நாவல்கள் மிகவும் பிடிக்கும் என்று கூற சுஜாதா, சரி, நான் வழக்கமான புத்தாண்டு வாழ்த்துக்கள் மட்டும் கூறாது நேயர்களுக்கு சில புதிய புத்தாண்டு தீர்மானங்களை நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் பகிர்ந்து கொள்ளலாமா என்ற எதிர்கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது சீனியர் அதிகாரியாக இருந்த அந்த நண்பர் அங்கு, சார், தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லுவதை தொலைபேசியில் கேட்டு எங்கள் குழு ரெக்கார்டு செய்துவிடும். ஜனவரி 1 காலையில் அவை சிங்கப்பூர் நேயர்களுக்காகவும் தமிழ் வாசகர்களுக்காகவும் ஒலிபரப்பப்படும். உங்களுக்கும் தகவல் வரும் என்று உறுதியளித்துள்ளார். சிங்கப்பூர் வானொலி நேயர்களுக்காக சுஜாதா பகிர்ந்து கொண்ட புத்தாண்டு தீர்மானங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் இதோ. நான் எந்த ஒரு புத்தாண்டும் எந்தவிதமான தீர்மானங்களையும் எடுப்பதில்லை. ஏனென்றால் அவற்றை என்னால் முறையாக செய்ய முடியாது. எந்த ஒரு புத்தாண்டும் டைரி எழுத வேண்டும் என்று நினைப்பதே நடக்காத நிலையில் புத்தாண்டின் போது எந்த விதமான தீர்மானங்களையும் நான் எடுப்பதில்லை. எனவே என் போன்ற நேயர்களுக்கு ஆலோசனை வழங்க மட்டுமே உரிமை உள்ளது என்று சிங்கப்பூர் ரேடியோ தீர்மானித்திருக்கலாம். நேயர்களுக்கு மகிழ்வான புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறுவதோடு புத்தாண்டு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள இதோ என்னுடைய சில ஆலோசனைகள். உங்களை பார்த்து நீங்களே இரக்கப்படுங்கள். உங்களுடைய தவறுகளை, கவனச்சிதறல்களை, வாக்குமீறுதல்களை குறைக்க உங்களால் ஆனதை செய்ய முயலுங்கள். தொன்று தொட்ட பழக்கத்திலிருந்து வெளிவருவது அவ்வளவு சுலபமன்று. எப்படியாவது வெளிவர வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய கெட்ட பழைய பழக்கங்கள் எதையும் இலக்கு வைத்து கொண்டு மாற்ற மெனக்கடாதீர்கள். அது கடினம். மாறாக சுய சிந்தனையோடு தெளிவான முடிவெடுக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் உடலுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உணவு உட்கொள்ளுங்கள். பசி என்று இல்லாத போது ஆங்கிலத்தில் பிஞ்ச் ஈட்டிங் என்பார்களே, அதுபோல டிவி பார்த்து கொண்டோ சினிமா கேட்டுக்கொண்டோ சாப்பிடும் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களால் எவற்றை கட்டுப்படுத்த முடியும், எவற்றை கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணருங்கள். இது நீங்கள் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆவதை தடுக்கும். உங்கள் அனுபவங்களை, மன வருத்தங்களை, உணர்வுகளை, எதிர்பார்ப்புகளை தினமும் குறித்து வைக்க பழகுங்கள்.
எனக்கு தெரிந்து நடிகர் சிவகுமார் பல வருடங்களாக டைரி எழுதும் பழக்கத்தை கடைபிடித்து வருகிறார். ஜூனியர் விகடனில் தொடராக வந்த அவற்றின் தொகுப்பை இது ஒரு ராஜபாட்டை அல்ல என்று புத்தகமாக 1987 வெளியிட்டு மறக்காமல் எனக்கு ஒரு புத்தகமும் கொடுத்தார். அவருடைய திரைப்பட அனுபவங்கள், சொந்தமாக அவரை பாதித்தவை, அவருடைய கருத்துக்கள் என்று எல்லாமும் இருக்கும் ஒரு நல்ல புத்தகம் அது. உங்களை, உங்கள் தவறுகளை நீங்களே மன்னித்துக் கொள்ளுங்கள். நாம் மனிதர்கள், தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து விடுகிறோம். அதை நினைத்து கொண்டு வருத்தப்படுவது முறை அல்ல. யார் மீதும் வன்மமோ கோபமோ நீண்ட காலம் வைத்திருக்காதீர்கள். இது புற்றுநோய் போல உங்களையே பாதிக்கும். வாழ்க்கையில் ஏமாற்றப்படுவதும் வஞ்சிக்கப்படுவதும் சகஜம். அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஆத்திரம் கொள்ளாமல் அவர்களை மன்னித்து, அது அவர் மூலம் இன்னொரு முறை நடவாமல், அதே நபரால் இன்னொரு முறை ஏமாற்றப்படாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். சுஜாதாவின் அருமையான புத்தாண்டு தீர்மானங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அறிவுஜீவி சுஜாதா குழு சார்பாக நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு 2024 சிறப்பாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.